அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய பாரிய ஏவுகணை தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதுடன் 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா கடுமையான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வரும் சூழ்நிலையில் உக்ரைனின் கிழக்கு நகரமான டொல்டாவா மீது மிகப்பெரிய அளவில் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் மிகப்பெரிய சோகம் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதுடன் இது மிகப்பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை அடுத்து பொல்டாவாவில் 3 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக பிராந்திய ஆளுநர் பிலிப் ரோனின் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இப்பகுதியில் கொல்லப்பட்ட 47 பேருக்கும் கூட்டாக துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. இறந்தவர்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவதுடன் 206க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் ஸ்கண்டர் வகையைச் சேர்ந்த ஏவுகணைகள் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் இது 500 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் ஆயுதம் என கூறப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை 700 கிலோ எடையுள்ள உயர் வெடிகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடியது. 10 மீட்டர் முதல் 30 மீட்டர் வரை துல்லியம் மற்றும் கணிசமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஏவுகணைகள் செயற்படும். 2 ஏவுகணைகள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைன் இராணுவம் தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் பாடசாலைகள் மற்றும் கல்லூரி வளாகங்களில் விழுந்து வெடித்துள்ளமையால் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உடைய கைது வாரண்டை மீறி ரஷ்ய அதிபர் புதின் மங்கோலியா சென்றுள்ளமை பெரும் பரபரப்பையும் விமர்சனத்தையும் உலகளவில் ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடர்ச்சியாக 921வது நாளாக நீடித்து வரும் சூழ்நிலையில் இப்போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புடினுக்கு எதிராக நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் புதின் மீது கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு புதின் பயணம் மேற்கொண்டால் அந்த நாடு புடினை கைது செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த உத்தரவு அமைந்துள்ளது. ஆனால் ரஷ்ய அதிபர் புடின் நேற்றைய தினம் மங்கோலியா சென்றுள்ளார். மங்கோலியா சர்வதேச கிரிமினல் கோர்ட்டின் உறுப்பினராக உள்ள நிலையில் புதினின் பயணம் உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மங்கோலியா சென்ற ரஷ்ய அதிபர் புடினை அந்நாட்டு அதிபர் உங்னங் குர்க்சில் நேரில் சென்று வரவேற்று மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கின்றார். இதன் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் பல்வேறுபட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் புடின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட பின்னர் சென்றுள்ளமை மிக பெரும் பரபரப்பை உலக அரசியலில் ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே மகள என்ற பகுதியில் சிறைச்சாலை உள்ளது. இந்த சிறைச்சாலையில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் பலரும் அடைக்கப்பட்டுள்ளார். சுமார் 1500 கைதிகள் வரை அடைக்கும் வசதி கொண்ட இந்த சிறைச்சாலையில் 12,000க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் செயற்படும் மனித உரிமை அமைப்புகள் கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள். இந்நிலையில் இந்த சிறைச்சாலையில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. இதை சாதகமாக பயன்படுத்தி கைதிகள் சிறையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். நூற்றுக்கணக்கான கைதிகள் சிறை கதவுகளை உடைத்துக் கொண்டு தப்பிச் செல்ல முயன்ற போது கைதிகளுக்கிடையே மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் கைதிகள் பலருக்கும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. மூச்சுத் திணறலில் மயக்கமடைந்த கைதிகள் பலரும் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார்கள். அதேவேளை தப்பிச் செல்ல முயன்ற சிறை கைதிகள் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். சிறையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல், மூச்சுத் திணறல் மற்றும் துப்பாக்கிச்சூட்டில் சிக்கி மொத்தம் 129 கைதிகள் உயிரிழந்துள்ளார்கள். இதையடுத்து அந்த சிறைச்சாலைக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் சூழ்நிலையில் காங்கோ சிறைச்சாலையில் நடைபெற்ற சம்பவம் குறித்து உலக மனித உரிமை அமைப்புகள் பலவும் கவலை வெளியிட்டுள்ளதுடன் சிறைச்சாலைகள் அனைத்தும் உலகில் இருக்கக்கூடிய மனித உரிமை நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பிரபல ஆடிக்கார் நிறுவனத்தின் இத்தாலி நாட்டினுடைய தலைவர் 10,000 அடி உயரத்தில் இருந்து வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் வெளியாகியுள்ளது. பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான ஆடி நிறுவனத்தின் இத்தாலி நாட்டினுடைய தலைவர் பேப்ரிசியா லாங்கோ மலையேற்றத்தின் போது 10,000 அடி உயரத்திலிருந்து தவறி வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 62 வயதான பேப்ரிசியோ லாங்கோ கடந்த 2013 முதல் இத்தாலியில் உள்ள ஆடிக்கார் யூனிட்டுக்கு தலைவராக செயற்பட்டு வருகின்றார். மலையேற்றத்தில் ஆர்வம் கொண்ட லாங்கோ இத்தாலி சுவிஸ் எல்லைக்கு சில மைல் தூரத்தில் உள்ள அடமெல்லோ மலைத்தொடரில் அமைந்துள்ள ஷீமா பெயர் சிகாரத்தை நோக்கி மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்தார். கேபிள்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் என அனைத்தும் இருந்த போதும் துரதிருஷ்டவசமாக சிகரத்தின் அருகில் செல்வதற்கு முன்னர் 10,000 அடி உயரத்தில் இருந்து அவர் தவறி விழுந்துள்ளார். அவருடன் சென்ற மற்றொரு மலையேற்ற வீரர் உடனே மீட்புக் குழுவுக்கு தகவல் தெரிவித்த நிலையில்
ஹெலிகாப்டர் உதவியுடன் 700 அடி பள்ளத்தாக்கிலிருந்து அவரது உடல் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இதற்கிடையே பெப்சியோ லாங்கோ மறைவுக்கு ஆடி கார் நிறுவனம் இரங்கலை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் 38 நாடுகளுக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இலவச விசா நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 38 நாடுகளுக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் விசா இல்லாத அணுகலை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நேற்றைய தினம் உத்தியோக எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் விசா பெறும் இடங்களில் உள்ள நெரிசலை குறைக்க முடியும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள விசா வழங்கும் முறைமையில் ஏற்பட்ட பிரச்சினையை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகள் தாமதத்தை எதிர்கொண்டுள்ள நிலையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் சுற்றுலா அமைச்சரும் சுற்றுலா விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகருமான கரீன் பெர்னாண்டோ குறித்த திட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தொடங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அத்தோடு இந்த நடவடிக்கையை நிறைவேற்றுவதற்கு அமைச்சரவை ஜனாதிபதிக்கு முழு அதிகாரம் வழங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த நடைமுறை காரணமாக இலங்கையின் சுற்றுலா பயணத்துறை பாரியளவில் வளர்ச்சியடையும் என உலக சுற்றுலா அமையம் தெரிவித்துள்ளது. புலம்பெயர் மக்களுடன் பிரித்தானியாவுக்கு செல்லும் வழியில் படகு ஒன்று இரண்டாக பிளந்து விபத்துக்குள்ளானதில் பலர் மரணமடைந்துள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக வெளியான தகவலின் பேரில் 12 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 2 காணாமல் போயுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த படகில் நூற்றுக்கணக்கான மக்கள் பயணித்துள்ளதாக கூறப்படுகின்றது. பிரான்ஸ் உள்விவகார அமைச்சர் தெரிவிக்கையில் குறித்த விபத்தில் பலர் காயமடைந்திருக்கலாம் என்றும் இதுவரை 50க்கும் மேற்பட்டவர்களை தாம் மீட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இதனிடையே முக்கிய செய்தி ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலில் விபத்துக்குள்ளான படகில் 65 பேர்கள் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெலேஸ் பகுதிக்கு தென்மேற்கே 28 மைல்கள் தொலைவில் விபத்து நடந்துள்ளது என்று பிரெஞ்சு கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது. மாயமானவர்களை தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தர்மானின் தெரிவித்துள்ளார். மேலும் மோசமான படகு விபத்து என இது குறிப்பிட்டுள்ள அவர் இதுவரை வெளியான தகவலில் 12 பேர் உயிரிழந்துள்ளார்கள், பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். காணாமல் போன அனைவரையும் தேடும் நடவடிக்கைகளில் அனைத்து அரசு அமைப்புகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை உரிய முறையில் கவனிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமை பகல் சுமார் 11:30 மணி முதல் பிரெஞ்சு அவசர சேவைகள் பிரிவு களத்தில் ஈடுபட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 2000 மக்கள் பிரித்தானியாவில் புகலிடம் கோரி சிறு படகுகளில் பயணித்து கரை சேர்ந்துள்ளார்கள். ஆகஸ்ட் 28ஆம் தேதி மட்டும் 10 சிறு படகுகளில் 600 பேர்கள் பிரித்தானியாவில் நுழைந்துள்ளார்கள். தற்போது இந்த சம்பவம் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டுக்கு எதிராக துருக்கி அண்மையில் சில காலமாக மிகப்பெரிய அளவில் நடவடிக்கைகள் எடுத்து வரும் சூழ்நிலையில் மொசாட் அமைப்புக்கு பாரிய அளவில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட ஸ்டேலிய மொசாட் அமைப்பினுடைய நிதி மேலாளரை தாங்கள் கைது செய்திருப்பதாக துருக்கியின் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் மொசாட் அமைப்பினர் துருக்கியில் செயற்படுவதற்கு இடமளிக்கப்படாது எனவும் மொசாட் மற்றும் மொசாட் அமைப்புடன் தொடர்புடைய அனைத்தவர்களும் கைது செய்யப்பட உள்ளதாக துருக்கி தெரிவித்துள்ளது. ஏற்கனவே துருக்கி இஸ்ரேலின் போர் குறித்து கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வரும் சூழ்நிலையில் மொசாட் அமைப்பின் முக்கியஸ்தர்களை துருக்கி கைது செய்திருப்பது மொசாட் அமைப்புக்கும் துருக்கிக்கும் இடையில், அதாவது இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையில் முறுகலை அதிகப்படுத்தியுள்ளது. லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் வடக்கு இஸ்ரேலின் பல்வேறு இராணுவ முகாம்களை நோக்கி நடத்திய மிக பெரும் தாக்குதலில் இஸ்ரேலிய எல்லை நகரமான அரபு அல் அரம்ஷோ மீது டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக மார்காபா மற்றும் ரிகான் உட்பட தெற்கு லெபனானில் இருந்து ஏவப்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை ஹிஸ்புல்லா மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் இத்தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் உடைய உளவு கண்காணிப்பு மையம் தகர்க்கப்பட்டதுடன் உளவு கோபுரங்களும் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் ட்ரோன்கள் ஏவுகணைகள் கொண்டு ஹிஸ்புல்லா நடத்திய இந்த தாக்குதல் வடக்கு இஸ்ரேலின் இராணுவ முகாம்களுக்கு மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. அண்மை சில நாட்களாக மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை தாம் நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லாவின் தலைவர் கசன் நஸ்ரல்லா தெரிவித்துள்ளார். இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.